கொண்டிருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரையும் தலைவர் எங்கே விரல் காட்டுகிறாரோ அவர் தான் சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்நாட்டில் யாராலும் மாற்றி காட்ட முடியாது. நான் சொல்வதற்கு காரணம் எல்லோரும் நினைத்தார்கள் திரைப்படத்திலே அவர் ஹீரோ. ஒரு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஹீரோவாக அவர் தான் வரப்போகிறார். அரசியல் வரலாறு நடக்கப் போகிறார். மனிதநேயத்தோடு 500 கோடி ரூபாய் இழந்துவிட்டு மக்கள் பணியாற்றுகிற ஒரு சேவைக்காக வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைமை. ஆகவேதான் எல்லோரும் ஏற்றுக் கொள்கிறார். இங்கே சொன்னார்களே, திமுகவில் இருக்கிற வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் விசாரிக்கிற போது தெரிகிறது எல்லா கட்சியில் இருக்கிற குடும்பத்தை சார்ந்தவர்கள் 4 ஓட்டு இருந்தால் 2 ஓட்டு இருக்காங்க. அப்புறம் எங்க போய் ஜெயிக்கிறது மற்றவங்க? அது 3ஆக பிரிய போகிறது. 3ஆக பிரிந்தால் என்ன ஆகும்? சில பேர் டெபாசிட் இழப்பார்கள், சில பேர் தேர்தலில் இருப்பதற்கே தயக்கம் காட்டுவார்கள், சில பேர் பணத்தை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுவார்கள். நாம் பணம் இல்லாமலே வெற்றி பெறக்கூடிய ஒரு இயக்கம் தான் நம்முடைய தலைமை இயக்கம். வெற்றியை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த இயலாது. நம்முடைய வலிமையை எந்த சக்தியாலும் நிறுத்த முடியாது. எங்கே சென்று கேட்டாலும் அவருக்கு தான் ஓட்டு. அதைவிட நான் பல இடங்களில் பேசினேன். துபாயில் இருக்கின்ற ஒரு இடத்துல பேசினேன். அவர் சொன்னார்கள், பல நாடுகளில் இருந்து எப்போது தேர்தல் வரப்போகிறது, இதுவரையும் நான் காணாத ஒரு காட்சி காண போகிறோம். 3 லட்சம் பேர் வெளிநாட்டில் இருந்து இவருக்கு வாக்களிப்பதற்காக எந்த தேதி அப்படி என்றால் நாட்டில் இருந்து ஏறத்தாழ 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு வாக்களிப்பதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், இந்த தலைவரை மிஞ்சுவதற்கு இனி இந்தியாவிலே எவருமே சொன்னால் காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆட்சி மாற்றங்கள் தேவைப்படுகிறது. நல்லாட்சி தமிழகத்திலே வரப்போகிறது. தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே உருவாக்குவதற்காகத்தான் துடித்தெழுந்து இருக்கிறார். அதை மக்கள் சக்தி எந்த சக்தியாலும் இனி தமிழ்நாட்டை மாற்றி காட்ட முடியாது. எல்லாம் சொல்வதற்கு காரணம் 5 லட்சம் பேர் வருவாங்க. 60,000 தேர்தல் போட்டாங்க. 10,000 பேர் காலி. 20,000 தேர்தல் தூங்கிட்டு இருக்கிறாங்க பாதி பேர். நான் பார்த்தேன். நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் வரைக்கும் போட்டெல்லாம் பாருங்க. ஏன்னா லாங் டிராவல் கொண்டு வந்து சேர்த்துனாங்க. இந்த தாய்மாரெல்லாம் பார்த்தா பல பேர் கண்ணை மூடிட்டு இருக்காங்க, சில பேர் தலைகள் இருக்காங்க. இவர் குரல் கொடுக்கிறார்கள். ஆட்சி மாற்றங்கள் உருவாகும், திமுக ஆட்சி தகர்த்தெறிவோம் பேசினார். ஒருத்தர் கை தட்டவில்லை. நாம சொல்றோம், திமுக ஆட்சியை மாற்றுவதற்கு நம்முடைய தளபதி ஒருவரால் வந்தாங்க, பேசுறாங்க, போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அது ஒரு நேரத்தோடு முடிஞ்சது.